ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.7ல் உள்ள 5வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5வது கணக்கில் இந்த வீடியோவில் 4வது சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கிற முதல் 3 சப்ஸ்டியூஷன் போன வீடியோவில் பார்த்தாச்சு. நீங்கள் அந்த கணக்கு பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே வகுக்கிற கோவை எக்ஸினுடைய கெழு 1 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 1 விட அதிகமாக இருக்கிறது இந்த மெத்தட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சிம்பிளான மெத்தடை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கணக்கில் 8 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 வகுத்தல் 4x ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஏதாவது கெழு எக்ஸின் கெழு 1 இருந்தால் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செய்யணும். அந்த மீதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். தீர்வு இங்கே கொடுத்துருக்குற இந்த கோவை ஆர்டராக இருக்கா, அதாவது இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, அடுத்தால எக்ஸின் அடுக்கு 3 இருக்கணும், இங்கே இல்லை. ஓகேவா? அப்படி இல்லாத டேமுக்கு நம்ம 0 எடுத்துக்கணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேம் எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு 0. ஓகேவா? ஸோ இதனுடைய கெழுக்களை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கிடுவோம். எக்ஸ் பவர் 4னுடைய கெழு 8, எக்ஸ் பவர் 3ன் கெழு இல்லை, அதனால் 0, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு -2, அடுத்து எக்ஸின் கெழு 6, அடுத்து மாறிலி உறுப்பு 5. ஓகேவா? இப்போ இதை நம்ம தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எதால் வகுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், இங்கே கொடுத்துருக்கிறத +1 = 0ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ 4x இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. +1 இங்கே போகும்போது -1, எக்ஸ் = -1 பெருக்கல்ல இருக்கிற 4 இங்கே வரும்போது வகுத்தல் 4ன்னு மாறிடும். ஓகேவா? அப்போ இங்கே நம்ம எதால் நம்ம வகுக்க போகிறோம் அப்படின்னா -1/4ஆல் நம்ம வகுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0, ஸ்ட்ரெயிட்டாக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக கூட்டும்போது 8ஐயும் 0வையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 8. அடுத்து இந்த 2ஐயும் பெருக்கணும். இதெல்லாம் -1/4 பெருக்கல் 8. வெட்டு கொடுங்க. 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ நமக்கு என்ன வருது? -2. அதை இந்த இடத்துல எழுதிடலாமா? அடுத்தால இந்த 2ஐயும் கூட்டுங்க. கூட்டும்போது என்ன வரும்? -2. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும். மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் வந்துடும். 1/4 கூட 2 கொண்டு பெருக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்கள்? 1 2 2, 2 4. அப்போ 1/2 ப்ளஸ் 1/2ன்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் நம்ம கூட்டணும். -2 2 முழு எண்ணிலேருந்து அரையை கழிக்கிறோம். அரையை கழிச்சா நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். 1ஐயை நம்ம பின்னத்தில் எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ எப்படி எழுதிடலாம்? மைனஸ் பெரிய எண்ணின் அடையாளம் -3/2. ஓகேவா? இப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் தனியாக எப்படி எழுதி கண்டுபிடிக்கலாம். -2 + 1/2. இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ இந்த 2க்கும் மீச்சம் எடுங்க. 1 2 2 குறுக்கு பெருக்கல் -4 + 1 -4 + 1 என்ன வரும்? -3/2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் இப்படி செஞ்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது 2லேருந்து அரை போச்சுன்னா 1.5. 1ஐயை நம்ம பின்னத்தில் 3/2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன வரும் பாருங்கள்? -1/4ஐயும் -3/2ஐயும் பெருக்கிறோம். மைனஸை ப்ளஸ் ஆயிரும். 1 3 3, 4 2 8ன்னு வந்துடும். அப்போ மேலே நமக்கு என்ன கிடைக்கிது? 3, கீழே 8ன்னு கிடைக்கிது. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த 2ஐயும் நம்ம கூட்டணும். இதெல்லாம் 6ஐயும் ப்ளஸ் 3/8ஐயும் கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்க? இதில் 1 இருக்குது அர்த்தம். எல்சிஎம் எடுக்கலாம். 8 6 8 48 ப்ளஸ் 1 3 3, 48ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 51/8ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதை தான் இதில் நம்ம எழுத போகிறோம். 51/8. அடுத்தால இந்த டேமையும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன வரும் பாருங்கள்? -1/4 கூட 51/8 நம்ம பெருக்க போகிறோம். இப்போ இது வெட்டு கொடுக்க முடியாது. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் போட்டுடலாம். ஒரு 51 51, அடுத்தால 4 8 32. அப்போ கீழே என்ன வந்துடும்? 32ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 2 எண்ணையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். அதுதான் கடைசி கட்டம். கூட்டினா என்ன வரும் பாருங்கள்? 5 - 51/32. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 1 இருக்குது அர்த்தம். இந்த 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஒரு 32 32. இப்போ 32ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 32ஐயும் 5ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 2 10 மீதி 1 3 15 1 16. 160 - 51. ஓகேவா? 160ல் 51 போனால் என்ன வரும்? 109/32. அதுதான் இங்கே வரும். ப்ளஸ் தான்.
ஏன்னா நமக்கு வந்து பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ ப்ளஸ் 109/32ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு மீதி. இப்போ இது நம்ம எப்போவுமே நமக்கு வந்து எக்ஸின் கெழு எக்ஸின் கெழு வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம இதிலேயே நம்ம ஈவு மீதின்னு எடுத்துருவோம். ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா 4x + 1ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா இந்த 2 டேமையும் பெருக்கி இதை கூட்ட போகிறோம். கூட்டினோன்னா நமக்குள்ள இந்த கோவை வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 டேமையும் பெருக்கி மீதியை என்ன செய்ய போகிறோம்? கூட்ட போகிறோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். கொடுத்துருக்கிற கோவையை எடுத்து எழுதிக்கிறேன். இது ரஃப் பேஜ். கொடுத்துருக்கிற கோவை என்ன கொடுத்துருக்காங்க? 8 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. ஓகேவா? இந்த கொடுத்துருக்கிற கோவையை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த 2ஐயும் பெருக்கி இந்த டேமை கூட்ட போகிறோம். அப்போ ஈக்குவல் டு இதை வந்து -1/4ன்னு இருக்குதுன்னா நம்ம +1/4ன்னு எடுக்கணும். ஓகேவா? x + 1/4 இன்று இது வந்து மாறிலி, இது வந்து எக்ஸோட டேம், இது x², இது x³ அப்போ எப்படி எழுதணும்? 8x³ மைனஸ் 2x² மைனஸ் 3x/2 ப்ளஸ் 51/8. ஓகேவா? அது கூட இது கூட எதை கூட்டணும்? ப்ளஸ் மீதி என்னது நமக்கு 109/32. இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈவு மீதி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்க. 4 கொண்டு பெருக்கலாமா? இங்கே வந்து 1 இருக்கிறது அர்த்தம். 1 4 4 பெருக்குங்க. 4x + 1. ஓகேவா? இன்று இதை நம்ம எழுதிக்கலாம். 8x³ மைனஸ் 2x² மைனஸ் 3x/2 ப்ளஸ் 51/8 ப்ளஸ் 109/32. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 4 நம்ம இங்கே கொண்டு போய் வகுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? இங்கே 4x + 1. இது நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கும் போது நமக்கு எந்த எண்ணால் வகுக்கணும்னு கொடுத்தாங்களோ அதே டேம் நமக்கு இங்கே கிடைச்சிரும். ஓகேவா? அதே டேம் என்ன செய்யும்? இங்கே நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 4 இங்கே உள்ளே கொண்டு எல்லா நம்பர் கூடயும் வகுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 8x³ மைனஸ் 2x²/4 மைனஸ் 3x ஏற்கனவே அங்கே 2 இருக்குது இன்று 4 ப்ளஸ் 51 ஏற்கனவே 8 இருக்குது இன்று 4 ப்ளஸ் இது வேறு டேம். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வெட்டு கொடுக்க முடிஞ்சுன்னா வெட்டு கொடுங்க. 1 நாள் 4 2 நாள் 8 1 2 2 2 4 வேறு எந்த டேர்மே என்ன செய்ய முடியாது? வெட்டு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். ஈக்குவல் டு 4x + 1 என்று 2x³ மைனஸ் x²/2 மைனஸ் 3x/2 ப்ளஸ் 51/8 32 ப்ளஸ் 109/32. ஓகேவா? எந்த இடத்துல நமக்கு 4x + 1 அதாவது அங்கே கொடுத்துருக்கிற வகுத்தல் எதால் வகுக்கணும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த டேம் கிடைக்குதோ அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ஈவு, லாஸ்ட்டில் ப்ளஸ் போட்டு இருக்கிறது மீதி. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேமே நம்ம ஈவுன்னு எடுத்தோம்னா அது தப்பு. ஏன்னா நமக்கு இங்கே வந்து x + 1/4ன்னு இருக்குது. ஆனால் நமக்கு வகுக்கிற நம்பர் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டேம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நமக்கு கடைசியில் ஆன்சர் வந்து 4x + 1ன்னு எந்த டேமில் வருதோ அப்போ நம்ம சுருக்கும் போது அந்த இது பக்கத்தில் இருக்கிறது ஈவு, லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம மீதின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஈவு மீதி நம்ம எடுத்து எழுதிடலாம். therefore ஈவு ஈக்குவல் டு 2x³ மைனஸ் x²/2 மைனஸ் 3x/8 ப்ளஸ் 51/32. ஓகேவா? இதில் மீதி 109/32. இதுதான் நமக்கு மீதி. ஓகேவா? இப்போ இந்த வகுத்தில் வந்து தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு மற்றும் மீதியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து எக்ஸின் கெழு வந்து 1ன்னு தான் இருக்கும். ரெண்டாவது டைப்பில் வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு எண் இருக்கும். 1ஐ விட அதிகமான எண் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? தொகுமுறை வகுத்தல் கண்டுபிடிச்சி இந்த 2ஐயும் இது வந்து கொடுத்துருக்கிறத எக்ஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கணுங்க. மைனஸ் நாங்கள்
ப்ளஸ்னா மைனஸ்னு எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறத கொண்டு இது கூட பெருக்கி இதை கூட்டி கண்டுபிடிச்சிட்டு வரணும். எப்போ நமக்கு அங்கே கொடுத்துருக்கிற வகுக்கும் கோவையால் அதாவது 4x+1 அப்படிங்கிறது கிடைக்குதோ அந்த ஸ்டெப்பில் அது பக்கத்தில் இருக்கிறது ஈவு, லாஸ்ட்டில் இருக்கிறது மீதின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.